நம்ம உடம்புல இருந்த செரிமான மண்டலமே இன்னைக்கு இப்போ உள்ளதுக்கு தக்கன மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால என்ன ஆயிருச்சு அப்படின்னம்னா, ஆனா உங்களுக்கு வயிறு உப்பிசம் நீங்க சாப்பிட்டது எத சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே வயிறு உப்பிசம் ஆயிருது அப்படின்னம்னா, உடனடியா நம்ம உள்ள கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பீஸ் எடுத்து நல்லா வச்சு மென்னு, உதட நல்லா மூடி மென்னு, அப்படியே ஸ்விங் பண்ணி, அதுக்குள்ள அப்படியே சாறா உறிஞ்சி இன்னைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறாங்க. இது அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல. ஆக்சுவலி நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க கொண்டு போனது. இப்ப மீண்டும் திரும்ப மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அந்த புரோட்டா, சால்னா, பிரியாணின்னு சொல்லிட்டு அந்த சுவை அடுத்த நாள் உங்களுக்கு கேட்குதுன்னா, என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தேவையில்லாத காற்று டைரக்ட்டா வந்து உள்ள அத ஃபில்டர் பண்ணாம உள்ள போறது. அதுதான் நமக்கு வந்து உள்ளுக்குள்ள பாக்டீரியாஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதனால உங்களுக்கு ஸ்டொமக்ல வந்து சாதாரண வழியிலிருந்து அது அப்படியே வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு. அங்க வந்து அல்சர் வந்துருச்சு. ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாயு தொந்தரவு அப்படின்ற பிரச்சனையில அதிகப்படியான மக்கள் வந்து இன்னைக்கு அவஸ்தைப்படக்கூடிய சூழல் இருக்குது. இது ஒவ்வொரு நபரும் இத அனுபவிச்சிருப்பாங்க. அத 5 நிமிடத்துல நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாம் எவ்வளவு வேகமா வெளியேத்த முடியும் அப்படின்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக்க தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவா இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே இன்னைக்கு கேஸை உண்டு பண்ணக்கூடிய பொருட்களாக இன்னைக்கு வந்து மாறிடுச்சு. நம்ம முன்னாடி நம்ம சாப்பிட்ட உணவுகள் வேற, இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ன்றது வேற. நம்ம உடம்புல இருந்த செரிமான மண்டலமே இன்னைக்கு இப்போ உள்ளதுக்கு தக்கன மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால என்ன ஆயிருச்சு அப்படின்னம்னா, இன்னைக்கு அதிகபட்சமான பேருக்கு இன்டைஜஷன் ஜீரணமின்மை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கேஸ் உருவாகிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது ஜீரணமின்மை அப்படின்றது தான். அப்போ இன்டைஜஷன் முதல்ல உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அதை முதல்ல சரி பண்ணுறதுக்குரிய வேலையில் நீங்கள் இறங்கிருங்க. இப்போ இன்டைஜஷனோட சில அறிகுறிகள் தான், அதாவது சில தூதுவர்கள் தான் நமக்கு வந்து இந்த ஏப்பம் வர்றது, நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒன்று கண்டினியூஸாக ஏப்பம் வருது அப்படின்னம்னா, அங்கே ஜீரணம் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்றது தான் அர்த்தம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அபான வாயு காற்று பிரியுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்கே நமக்கு ஜீரணம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து வயிறு உப்பிசம் ஆயிருது. வயிறு வந்து அப்படியே திம்முன்னு ஆயிருதுங்க அப்படின்னம்னா, உடம்புக்குள்ளே அங்கே ஜீரணம் சரியாக நடக்காமல் கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அங்கே பளிச்சுன்னு வந்து வயித்துல வந்து குத்துது, வலிக்குது, இப்படிலாம் சில அறிகுறிகள் குடுக்கலாம். ஆனா உங்களுக்கு வயிறு உப்பிசம், நீங்க சாப்பிட்டது எத சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே வயிறு உப்பிசம் ஆயிருது அப்படின்னம்னா, உடனடியா நம்ம உள்ளுக்குள்ள கவனிக்க வேண்டிய சில உறுப்புகள் அப்படின்னம்னா, நம்மளுடைய சிறுகுடல், நம்மளுடைய இரைப்பை. இந்த 2 விஷயத்துல 2 ஆர்கன் மேல கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்திக்கணும். இவங்க தான் அரைக்கிறதுக்கு ரொம்ப மிக முக்கியமான நபர்கள். அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அந்த இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பைல் ஜூஸ், பித்த நீர், கணைய நீர், அப்புறம் இன்டெஸ்டினல் ஜூஸு, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவங்க எல்லாம் சரியான விகிதத்தில் உள்ள கிடைச்சா மட்டும்தான் அங்கே ஜீரணம் நமக்கு நல்லா சரியாக நடக்கும். அப்போ தான் இந்த கேஸ் ஃபார்ம் ஆகாது. அப்போ இவங்களுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லீரல், பித்தப்பை, பேன்கிரியாஸ், இப்படி இப்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அங்கே ஜீரணம் சரியாக நடக்கும். அப்போ அந்த வகையில் இவங்களை எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான உணவுகளை நாம் சரியாக எடுத்துக்கிட்டுக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். ஒன்று. அதே போல் நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, நேரம் தவறி சாப்பிட்றது, அப்புறம் நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா சில ஒழுங்கீனங்கள். நம்ம உதடு மூடி நல்லா சாப்பிட சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதாவது வாயை மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லுவாங்க. அப்போ சாப்பிடும் பொழுது வாயை மூடிட்டு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பழக்கம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு போய் சில ஃபாரினர்ஸ் இப்போ வந்து நம்ம திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில ஹோட்டல்ஸ்க்கு வர்றாங்க அப்படின்னா, அந்த ஃபாரினர்ஸ் சாப்பிட்ற சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பீஸ் எடுத்து நல்லா வச்சு மென்று, உதட நல்லா மூடி மென்று, அப்படியே ஸ்விங் பண்ணி, அதுக்குள்ளே அப்படியே சாறா உறிஞ்சி இன்றைக்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறாங்க. இது அவங்கக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை. ஆக்சுவலி நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்க கொண்டு போனது. இப்போ மீண்டும் திரும்ப அவங்கள பார்த்தாவது மீண்டும் நம்ம மக்கள் வந்து மாறுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம வீட்டில் தாத்தா, பாட்டி அப்படிலாம் இருக்கப்படும் பொழுது அவங்க நம்மளை கரெக்டாக வந்து அந்த ஒழுக்க நடைமுறைகளில், உணவு பழக்கவழக்க முறைகளில், இயற்கை வாழ்வியல் முறைகளில் வழிநடத்திக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி
அந்த பாட்டி தாத்தான்ற ஒரு இனமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறைஞ்சிருச்சு. அப்போ எல்லா பேருக்கும் அதை சொல்லி காமிக்கிறதுக்கான சொல்வதற்கான நபர்கள் இது இல்லை. இன்றைக்கி ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சமைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு அப்படிங்கும் பொழுது 2 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்தில் ரெடியாகக்கூடிய நூடுல்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது சமைப்பதற்கு 2 மணி நேரம் எடுத்து நல்லா பொறுமையாக சாம்பார், ரசம், மோர், அப்புறம் பிரியாணி, அப்புறம் கூட்டு, வெங்காயம்னு சொல்லிட்டு ஒரு சமையலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம சாப்பிட்றப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். 2 மினிட்ஸில் தயாரான நூடுல்ஸ் மாதிரி, மேகி மாதிரி அப்படியே கட 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 கடன்னு எடுத்து விழுங்கிடுறோம். ஏன்னா இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். நீங்கள் சாப்பிடும் பொழுது நல்ல நிதானமாக மென்று அரைச்சி கூழாக்கி ஜூஸ் பண்ணி அதை உறிஞ்சி சாப்பிட்றோமான்றதில் கவனம் வைங்க. இந்த சாப்பாடோட டேஸ்ட்டு உங்களுடைய நாக்கு தான் கேட்டுச்சு, உங்களுடைய வயிறு கேட்கல. ஆனால் நாக்கில் சில நொடிகள் கூட அங்கே நிற்கிறது கிடையாது. நாக்கில் வச்ச சோறில் லபக்கு லபக்குன்னு நம்ம வந்து முழுங்க ஆரம்பிச்சிடும். நாக்கு அந்த சுவையை அதனால் மீண்டும் மீண்டும் கேட்குது. அதனால தான் ஒரு நபர் ஒரு பிரியாணியே சாப்பிட்றாங்கன்னா கூட திருப்தியாக மாட்டேங்குது. மறுநாளும் பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த பிரியாணி கிரேவிங் இருக்குது, புரோட்டா கிரேவிங் இருக்குது, அந்த சால்னா கிரேவிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அந்த புரோட்டா, சால்னா, பிரியாணின்னு சொல்லிட்டு அந்த சுவை அடுத்த நாள் உங்களுக்கு கேட்குதுன்னா என்ன விஷயம் அப்படின்னோம்னா, நமக்கு தேவையான அளவுக்கு அந்த சுவை வந்து முழுமையடையலை அப்படின்றதான் அர்த்தம். அப்போ நாக்குக்கு தான் சுவை அறிதல், சுவை உணர்தல், சுவையை செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி அது வந்து நமது நாக்குக்கு மட்டும்தான் இருக்குது, நம்முடைய வயிற்றுக்கு கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணிடணும்னா நல்ல டேஸ்ட்டாக வந்து ஆர்டர் பண்ணி அதை எடுத்து லபக்கு லபக்குன்னு முழுங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். வயிறு என்னடா இது இப்படி உள்ளே கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு வீடியோ ஸ்கேனர் வச்சு பார்த்தோம்னா தெரியும். அவ்வளவு அல்லாடும். நம்மளை வந்து பயங்கரமாக அது வந்து திட்டும். நம்மளுடைய வயிறு, கல்லீரல் இவங்களாம் வந்து திட்டும். அப்போ நீங்கள் நல்லா வந்து நாக்கில் உங்களுடைய சுவைகளை அனைத்தையும் உறிஞ்சு வெறும் சக்கையாக மட்டும் உள்ளே கொடுத்தீங்கன்னா வயிறு உங்களை பாராட்டும், வயிறு உங்களுக்கு நன்றி சொல்லும். அவ்வளோதான் விஷயம். அப்போ உங்களுடைய வயிறு நன்றி சொல்கிற அளவுக்கு நாம் வந்து நடந்துக்கணும், அவ்வளோதான். அப்போ உணவை நல்லா மென்று அரைத்து கூழாக்கி ஜூஸ் பண்ணி உள்ளே போனால் இந்த ஆசிட்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து அழித்து அதை வந்து சக்திகளாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. சத்துக்களை பிரித்து சக்திகளாக மாற்றுவாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடியும். அவங்களும் நமக்கு நன்றி சொல்லுவாங்க. இன்னொன்று வயிறும் லேசாக இருக்கும். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் வயிறு புஷ்ஷுன்னெலாம் வராது. வயிறு லேசாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வயிறு கனமாக இருக்குன்ற ஃபீலே இருக்காது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரே ஒரு 2 உளுந்த வடை மட்டும்தாங்க சாப்பிட்டேன், ஆனால் வயிறு கல் மாதிரி ஆயிடுச்சு, வயிறு திம்முன்னு ஆயிடுச்சு அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர். காரணம் இதாங்க. அதனால் நீங்கள் சாப்பிடும் பொழுது தேவையில்லாத காற்றுகளை நீங்கள் வாயை திறந்து சாப்பிட்டு விழுங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. வாயை க்ளோஸ் பண்ணி சாப்பிட்டு பழகுங்க. நீங்கள் தேவையில்லாத காற்றுகளை விழுங்க மாட்டீங்க. இந்த தேவையில்லாத காற்று டைரெக்டாக வந்து உள்ளே அதை ஃபில்டர் பண்ணாமல் உள்ளே போகிறது, அதுதான் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே பாக்டீரியாஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதனால் உங்களுக்கு ஸ்டொமக்கில் வந்து சாதாரண வழியிலிருந்து அது அப்படியே வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அங்கே வந்து அல்சர் வந்துடுச்சு, அங்கே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டங்கள் போகிறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் காற்றை சாப்பிடும் பொழுது விழுங்காதீர்கள். சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடுங்க. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமே. அடுத்து இந்த கேஸ் வந்து இன்னும் அதிகமாக உருவாவதற்கும் நமக்கு பெரிய தொந்தரவு தருவதற்கும் இன்னொருத்தர் காரணம் யார் தெரியுங்கன்னா, அவர் தான் லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் மலம் வந்து உள்ளே வந்துச்சுன்னா அடுத்து திரும்ப அதை வந்து க்ளீனாக வந்து வெளியே தள்ளிடணும். அதுதான் அவரோட வேலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரால் வெளியில் தள்ள முடியாத அளவுக்கு மல தேக்கமாயிருது, அவ்வளோதான். ஏன்னா தள்ளணும்னா அதுக்கு லூப்ரிகேஷன் வேணும்ல. இங்கே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷனே இல்லாத ஃபுட்டை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உள்ளே போய் என்ன ஆயிடுதுன்னா கட்டித்தன்மை, அதிகமான கட்டித்தன்மையாக சேர்ந்துருது, அது வெளியில் போகல, அவ்வளோதான். அப்போ அதனால் என்ன ஆயிடுது, இந்த பெருங்குடலுக்குள்ளே அங்கேருந்து கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிற ஒரே இடம் நம்மளுடைய பெருங்குடலில் மல தேக்கம் இருந்தால் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ அடுத்து அவர் வந்து வெளியிலையும் போக முடியல. ஏன்னா ஆனஸ் கிட்ட மலம் நல்லா கட்டியாக அது வந்து தேங்கி நின்றுக்குச்சு. அப்போ வெளியிலையும் அது வந்து போக முடியல. அபான வாய் வழியாக பிரியணும், அதுவும் பிரிய முடியல. உள்ளுக்குள்ளேருந்து வந்து மேலே வாய் வழியாக ஏப்பம் வரணும், அங்கேயும் வர முடியல. சில நபர்கள் இப்படி அவஸ்தைப்படுவாங்க. இந்த காற்று தான் மிக மோசமான ஒரு விஷயம், அணுகுண்டு போல். ஓகேங்களா. இப்போ உள்ளுக்குள்ளேயே காற்று கீழையும் மேலையும் சுற்ற ஆரம்பிச்சிருமா. ஏன்னா ஆனஸ் வழியும் வெளியில் போக முடியாது, நம்மளுடைய வாய் வழியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்பம் மூலமாகவும் வெளியில் போக முடியாது.
உள்ளுக்குள்ளேயே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து அவங்களுக்கு பயங்கரமான டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். இது வந்து நாள்பட்ட மலச்சிக்கல், அது வாயு பிரச்சனையை உண்டு பண்ணும். நாள்பட்ட வாயு பிரச்சனை பல நோய்களை உண்டு பண்ணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய செல்களுக்குள்ளே ஏறும், நம்முடைய நரம்பு செல்களில் ஏறும், நம்முடைய தசை செல்களில் ஏறும், நம்முடைய எலும்பு செல்களில் ஏறும் இந்த காற்று. ஏன்னா காற்று ஊடுருவக்கூடிய தன்மை வாய்ந்தது, சரிங்களா? அப்போ என்ன ஆயிரும், நம்மளுடைய மசில்ஸில் வெளியில் பார்த்தோம்னா வந்து ட்ரைனஸ் கொடுக்கும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும், அரிக்கும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்கின் அரிக்குதா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் உடம்புக்குள்ளே மலச்சிக்கல் இருக்குதான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள், கேஸ் ட்ரபிள் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். இதை ரெண்டையும் க்ளீன் பண்ணால் தான் உங்கள் ஸ்கின் அரிப்பையே நீங்கள் சரி செய்ய முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னா, இந்த ஸ்கின் அரிப்புக்கு ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி வாங்கி நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல் இது நரம்பு மண்டலங்களில் இந்த காற்று வந்து ஏறிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதான் வாத நோய்கள். நரம்பு பிடிச்சி இழுக்குது, நரம்பு ஸ்டிஃபாக இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை, ஏர் தான். ஏர் உள்ளே போச்சுன்னா அப்படி தான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய இடுப்பு பகுதி இறுக்கமாக இருக்கும், உங்களுடைய தொடைப்பகுதி இறுக்கமாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏர் வந்து இந்த மசில்ஸை அப்படியே டைட் பண்ணும். அப்போ மசில்ஸ்குள்ளே ஏறி மசில்ஸ் டைட் ஆகி மசில் ஸ்டிஃப்னஸ் ஏற்படலாம். நரம்புக்குள்ளே ஏறி நரம்பு டைட் ஆகி அங்கே நர்வஸ் வந்து ஸ்டிஃப்னஸ் ஏற்படலாம். அப்போ அது வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லாமல் நீட்டின மாதிரியே இருக்குது, கை கால் மடக்க முடியலை, நரம்பு வந்து அந்த இடத்துல வந்து செயல்படலை, நரம்பு ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்லாம் அவஸ்தைப்படலாம். இது இந்த சாதாரணமான கேஸ் தான் இவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணுது. அதே போல் அந்த வாதமானது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் ஏறிச்சுன்னா ஸ்பைனல் கார்டு டிஸ்டர்பன்ஸ், பிரெயினில் ஏறிச்சுன்னா பிரெயினில் வாதம் ஏறி டிஸ்டர்பன்ஸு, கேட்டுங்களா? அப்போ இந்த வாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நோய்களும் வருவதற்கு அடிப்படை காரணம் நம்ம உடம்புக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய காற்று கழிவுகளின் தேக்கமே. அப்போ இதை எப்படிங்க வெளியேற்றலாம்? ஏன்னா நோயை சொல்லிட்டு போனால் பெரிய பட்டியலே கொடுக்கலாம். அவ்வளோ இன்றைக்கி ஜாயினில் வரக்கூடிய பெயின் முதற்கொண்டு தேவையில்லாமல் அந்த காற்று வெளியேற்றப்படாமல் உள்ளுக்குள்ளே தேங்கி இருந்தால் தான் அந்த ஜாயிண்ட் முதற்கொண்டு அந்த பெயின் வரும். பளிச்சுன்னு இடம் உங்களுக்கு மாறி மாறி வலிக்குதுன்னா அதுதான். இப்போ இதுக்கு நம்ம வந்து சொல்யூஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஈஸியான சொல்யூஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக நல்லா ரெக்கவர் ஆகும். ஒரு 5 நிமிஷத்தில், இதை சாப்பிட்டு 5 நிமிஷத்தில் உங்கள் உடம்புக்குள்ளேருந்து காற்று வந்து வெளியில் பிரிகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அது மாதிரியான ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இது ஹோம் ரெமெடி, வீட்டிலையே நீங்களே வந்து தயார் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, ஒரு டம்ளர் வந்து ஹாட் வாட்டர், சரிங்களா? ஆமாம், ஹாட் வாட்டர் எடுத்து டைரெக்டாகவும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நம்ம சொல்கிறதா அப்படி இல்லைன்னா அதே வந்து சுடுதண்ணியில் இதை எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சும் சாப்பிட்லாம். ரைட். 1 டம்ளர் ஹாட் வாட்டருக்கு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் வந்து ஓமம், ஒரு ஸ்பூன் வந்து ஓமம் போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டுங்க. அவ்வளோதான், பெருங்காயத்தூள். இதை எல்லாத்தையும் நம்ம வந்து பாயில் பண்ணி எசன்ஸ் இறக்கி சாப்பிட்லாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஒரு ஸ்பூனுங்கும் பொழுது நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு சாப்பிடலாம். அது பெட்டர். 1 டம்ளர் தண்ணிக்கு அப்படிங்கும் பொழுது அதுக்கு தக்கன நீங்கள் அளவை குறைச்சிக்கலாம். இதோட ரேஷியோ ஈக்குவல் ரேஷியோன்றது தான் ஒரு ஸ்பூன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு பாயில் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு பாயில் பண்ணி அதோட எசன்ஸ் நல்லா இறங்கி வரட்டும். இறங்கி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு இனிப்புக்கு நீங்கள் பனங்கற்கண்டு கலந்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பனங்கற்கண்டு கலந்து சாப்பிடுங்க. இல்லைன்னா ஹனி சேர்த்துங்க. ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்காதீங்க. அந்த இதுக்கு அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். 1. அடுத்து, இனிப்பு எனக்கு பிடிக்காதுங்க, இல்லை எனக்கு இனிப்புக்கு வந்து சுகர் இருக்குதுங்க, அதனால் எனக்கு பிடிக்காதுங்க, இனிப்பு நான் சேர்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த சால்ட்டும் கூட கொஞ்சம் கல் உப்பை பவுடர் பண்ணி அந்த சால்ட்டை போட்டு பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் எப்போல்லாம் ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னு ஃபீல் இருக்குதோ அப்போல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சோன்னா நீங்கள் சாப்பிடலாம். 1. அடுத்து, எப்போல்லாம் உங்கள் உடம்பு இறுக்கமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போயெல்லாம் நீங்கள் தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாம். அதாவது இம்மிடியேட்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புலேருந்து காற்று பிரிகிற வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே காற்றை களைச்சி விட்டு அபான வாயுவை பிரியலாம், ஏப்பமாக பிரியலாம். ஏன்னா நிறைய அந்த காற்று கழிவுகள் முழுவதும் வெளியேற உடம்பு அப்படியே லேசாக மாறிடும். அப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம உடம்பு அப்படி லேசாக மாற ஆரம்பிச்சிடும். அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நைட்டு சாப்பிட்டு படுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நைட்டு ஃபுல்லாகவே கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அபான வாயு வந்து அங்கங்கே பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். காலையில் உடம்பு லேசாகிடும். இது எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய காற்று கழிவுகளை வெளியேற்றி உடம்பை லேசாக வச்சுக்கணும். சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா பல வருட வாயு பிரச்சனைங்க,
சரிங்களா? ஆமாம், 15 வருஷம் 25 வருஷமாக இந்த மாதிரி இருக்குது, இதனால் எனக்கு வந்து வாதம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றாங்க, உடம்பு ஃபுல்லாக ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படிலாம் இருக்குன்னா தாராளமாக சாப்பாட்டுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத வாதத்தை ஃபுல்லாக வெளியேற்றிட்டு உடம்பை லேசாக்கிடுங்க. அதனால் சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கிரானிக்காக இருக்குதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. மீடியமாக இருக்குதுன்னா சாப்பாட்டுக்கு அப்புறமே எடுத்துக்கலாம், பெட்டர். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட்லாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நாளைக்கு 1 முறையிலிருந்து 3 முறை கூட நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், தவறே கிடையாது. இதை நீங்கள் அப்பப்போ பாயில் பண்ணி ரெடி பண்ணி சாப்பிடணுமா, இல்லை நான் ஒரே தடவை ரெடி பண்ணி டப்பாவில் வச்சுக்கிட்டுமா அப்படின்னம்னா, நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய நபர்னா காலையிலேயே நீங்கள் 1/2 லிட்டர் 1 லிட்டர் இதில் ரெடி பண்ணி டப்பாவில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை மட்டுமே நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கலாம் சாயந்தரம் வரைக்கும். அப்போ படிப்படியாக உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கேஸை வெளியேற்றுரும். இது தற்காலிகமாக இருக்கக்கூடிய கேஸை வெளியேற்றுறது அப்படியா இருக்காதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இது டோட்டலாகவே உள்ள அங்கங்கே வந்து எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் தேங்கி இருக்கோ அதை சுத்தமாக டோட்டலாக வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம். இதுக்குள்ளே நம்ம வந்து வெந்தயமும் கலந்துக்கிறோம். வெந்தயம் எதுக்கு கலந்துக்கிறோம்? பொதுவாக இந்த கேஸ் ட்ரபிள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வயிற்று வலி அப்படின்றது இருக்கும், சரிங்களா? அந்த வயிற்று வலி அப்படின்றது வெப்பத்தினால தான் அங்கே வந்து ஏற்பட்டிருக்கும். அப்போ நமக்கு இந்த வெந்தயம் சேர்க்கப்படும் பொழுது என்னென்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கும், உடம்பை குளிர்ச்சிப்படுத்தும். அது மாதிரியான வயிற்று வலிகள் வராமல், அல்சர் பெயின் எதுவும் வராமல் உங்கள் கேஸை வெளியேற்றி விடுங்க. ரொம்ப ஈஸியான டெக்னிக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க வீட்டில் இந்த ஐட்டங்கள் இல்லாமல் ஒரு வீடு கூட இருக்காது. அதாவது வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, ஓமம், பெருங்காயம், இது எல்லாத்தையும் அஞ்சரை பெட்டியில் வச்சு பாதுகாத்தாங்க. அஞ்சரை பெட்டி இல்லாத ஒரு வீடே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அஞ்சரை பெட்டி இருக்கிற வீடே கிடையாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து மாறிடுச்சு. அதனால் வீட்டிற்கு தேவையான ஆரோக்கியம் நமது வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியே. அதை முதல்ல பேணி பாதுகாத்துக்கங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சூப்பராக மிளிரும். இதை கடைபிடித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயத்தை மற்றவங்கள்ட்டையும் வந்து ஷேர் பண்ணி இந்த டிப்ஸை அவர்களையும் ஃபாலோ பண்ண சொல்லி ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.